பார்த்து போயிட்டு வா. பாய் பாய். என்னடா எனி டைமும் கேமே விளையாடுனுக்கிற? போர் அடிக்கிறா தான் கேம் விளையாடுங்க. அதுவும் சும்மா விளையாடுனுக்காதடா, பாடுறா யாரோ என்டர்டைன்மெண்ட் பாருங்கடா. மச்சான் அது வருது பாரு மச்சான், என்டர்டைன்மெண்ட். மச்சான் அந்த பொண்ணை வழி மாறிடா. ஆமா மச்சான், ஃபன் பண்றோம்டா. ஏய் நில்லு. டியூஷன் போகணும், என்னை விடுங்க, நான் போகிறேன். மச்சான் அந்த பேகை வாங்கடா. பேகை விடுங்க. ஏய் பேகை கொடு. ஏய் பேக் வாங்கடா. மச்சான் என்னடா உள்ள எதுவுமே இல்லை, இருடா கொட்டிருந்தேன். கீழே இருக்கிற புக்கு தான்டா இருக்குது, இருடா கொட்டிருந்தா. டேய் மச்சான் இந்த புக்கு என்னடா தைலாங்கல்ல போட்டால் 5 ரூபா கூட தராதுடா. டேய் இதை வச்சு என்னடா பண்ண போறீங்க? டேய் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் படிங்கடா எல்லாம். மச்சான் இந்த புக்கெல்லாம் நான் படித்து ரொம்ப வருஷம் ஆகுதுடா. மச்சான் மூஞ்ச தண்ணியை தூத்துறேன். டோடா அங்கே வா போய் பார்க்கலாம். நீங்களா யார் முதல்ல எதுக்கு அதை விடுங்க அதை போன. ஏய் உனக்குலாம் இங்கே வேலையே கிடையாது, கிளம்பு காத்து வரட்டும். வா, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, வா நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அப்பா என்னப்பா நடக்குதுங்க இங்க? என்ன நடக்குது? நீ யாரு? உங்களால் தேவையில்லாத வேலை, கிளம்புங்க. நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாதுப்பா. என்ன நடக்குதுன்னு கேட்டு போகிறதுக்கு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு உடனே தெரிஞ்சாகணும். பாப்பா என்னம்மாச்சு நீ சொல்லுமா. இல்லைங்க, நான் டியூஷன் போகும்போது இவங்க என்னை வழி மறைச்சி என் பேக்கில் இருக்க நோட்ஸ் எல்லாமே கீழே போட்டுட்டாங்க. தள்ளி போங்க. ஐயோ வேலை ஆகாதுடா, இதெல்லாம் வேலை ஆகாது. ஏரியா நீங்க யாரு எனக்கு எழுதுறதுக்கு? ஐயோ உங்க ஏரியாவா? எங்கப்பா பேர் எழுதிருக்கீங்க? ஐயோ மச்சான் பேக்கை போடுங்கடா. ஏய் சின்ன பசங்கன்னு பாக்குறேன். என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்? என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஆனா போலீஸால பண்ண முடியுமே. ஐயோ அக்கா போலீஸா? ஐயோ சாரிக்கா, சரியாம பண்ணிட்டோங்க. நீங்க இப்படி ஒரு பண்ண பண்றீங்க, ஆனா அந்த பக்கம் உங்க வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியை வேற பசங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்களே, அப்போ நீங்க பாத்துட்டு சும்மா தான் இருப்பீங்களா? அக்கா சாரிக்கா. சாரிக்கா தெரியாம பண்ணிட்டோங்க. சாரி தங்கச்சியா? சாரி தங்கச்சி. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேம்மா. ப்ராப்ளம் நிறைய இருக்கு, ப்ராப்ளம் அங்கங்க இருக்கு, ஆனா அதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். எப்பவுமே நீ தைரியமா இருக்கணும். வர ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ண கத்துக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமா எதுக்கு ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. ஓகேக்கா. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கேலி செய்யும்போது தன் வீட்டிற்கும் சகோதரிகளை நினைத்து பார்க்க வேண்டும். தன் சகோதரிகளை வேறு ஒருவர் கேலி செய்வார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நியாயத்தை தட்டி கேட்க ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மனிதனாக இருந்தால் போதும்.